வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டு குட்டீஸுங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சுங்க. ரொம்ப ஜாலியாக வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிடணும்னு தோணும். அந்த டைமில் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மாதம் வரையும் கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய பலகாரங்களை வந்து வீட்டில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஜாலியாக எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து இதை செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 50 முட்டை தேவைப்படுங்க. 50 முட்டையை எடுத்துக்கணும். ஒவ்வொரு முட்டையாக வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் வந்து பவுலில் வந்து ஒவ்வொன்றா நீங்கள் உடச்சி வச்சிங்கன்னா தான் முட்டை வந்து கெட்டு போகிறது நமக்கு வந்து தெரியும். பாருங்கள், நான் வந்து 50 முட்டை வந்து உடச்சி வச்சுக்கிட்டேங்க. இதை உடச்சி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து கிரைண்டரில் போட்டு நல்லா அரைக்கணுங்க. நல்ல முட்டை வந்து நல்ல முட்டையோடைய கலர் நல்லா ஒயிட் கலர் வர்ற வரையும் நல்லா பொங்க ஆட்டணுங்க. அந்த முட்டையோடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா அப்படி காற்று மாதிரி இருக்கணும். நான் வந்து 2 கிலோ வந்து பச்சரிசியை கழுவி மிஷினில் கொடுத்து ரவா பதத்துக்கு அரைச்சி வச்சுருக்கேங்க. இந்த படி இருக்குது பார்த்திங்களா, இதில் ஒரு படி வந்து சர்க்கரை எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா பொங்க ஆடினதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து கிரைண்டர்லேருந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க. இந்த பலகாரம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வரையும் கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்து நான் வந்து 40 முட்டையை வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் கிரைண்டரில் போட்டேங்க. அடுத்து 10 முட்டையை வந்து போட்டு மறுபடியும் வந்து இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சால்ட் போட்டுக்கலாம். அப்போ தான் இனிப்பு சுவையை வந்து தூக்கி கொடுக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் அரைக்கையில் இதில் வந்து அரை உலக்கு வந்து சர்க்கரை போட்டேன். மறுபடியும் அரை உலக்கு சர்க்கரை போடுறேங்க. போட்டு இதை நல்லா மறுபடியும் நல்லா பொங்க ஆட்டணுங்க. இதோடைய பக்குவம் பார்த்திங்கன்னா கிரைண்டரில் ஆட்டுறது தாங்க பக்குவம். நல்லா காற்று மாதிரி வரணும் அந்த முட்டை. மாவெல்லாம் பாருங்கள், நான் மாவு எடுத்து வச்சுட்டு நல்லா அகலமான பாத்திரத்தில் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் பவுட்ரு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் பவுட்ரு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 100 கிராம் வந்து எள்ளு வறுக்காமல் நீங்கள் வந்து அப்படியே கடையில் வாங்கிட்டு அதில் கல்லை வந்து நீக்கிட்டு நல்லா ஒரு முறை அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து சேருங்க. 100 கிராம் எள்ளு. இது எள்ளு சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் எல்லாம் வந்து ஈவனாக ஒன்று சேரும். பாருங்கள், எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு. இதோடைய பக்குவம், அரிசியோடைய பக்குவம் எப்படி இருக்கணும்னா நல்லா ரவா பதத்துக்கு இருக்கணுங்க. அப்போ தாங்க இந்த பலகாரம் வந்து நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோங்க. இந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா பொங்க சர்க்கரை, ஏலக்காய் பவுட்ரு, கொஞ்சமாக சால்ட்டு, முட்டை இதெல்லாம் பொங்க கிரைண்டரில் அரைச்சி வச்சோம்ல அதை வந்து இதில் சேர்த்துடணுங்க. நல்லா அந்த வாளியில் இருக்கிறதெல்லாம் நல்லா வந்து வலிச்சு விட்டு சேர்த்துருங்க. அதில் சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. இது பார்த்திங்கன்னா 2 மணி நேரத்துக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ஊறணும். இந்த முட்டை மாவு எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துடக்கூடாதுங்க. இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டு நல்லா ஸ்பீடாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. இதுக்கு பார்த்திங்கன்னா இதோடைய டேஸ்ட்டு கொடுக்குறதே வந்து நெய் தாங்க. சுத்தமான நெய் வாங்கிக்கோங்க. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் நெய் வந்து தேவைப்படுங்க. பாருங்கள், 1/2 லிட்டர் நெய்யையும் அப்படியே ஊற்றிடணுங்க. கொஞ்சம் வந்து தட்டுறதுக்கு இதை வந்து தட்டி எண்ணெயில் போடுவோம்ல அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஒரு 50 கிராம் வந்து நெய் வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் இதிலே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு இதை 2 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற
மொத்தமாக வந்து கிரைண்டரில் 50 முட்டையும் சேர்த்தோம்னா ரொம்ப வந்து அது பொங்கி வழிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் வந்து ஃபஸ்ட்டு 40 முட்டையை வந்து சேர்த்தேன். அதுக்கப்புறம் 10 முட்டை வந்து சேர்த்தேங்க. அந்த 10 முட்டையோடைய அந்த இதுதாங்க இது. அதையும் நல்லா வலிச்சு விட்டு ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே ஊற வச்சுருங்க. நல்லா 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். அவ்வளோதான், 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். மறுபடியும் இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை வந்து குட்டி குட்டி பாலாக வந்து நல்லா ஒரு லெமன் சைஸில் வந்து நீங்கள் குட்டி குட்டி பாலாக உருட்டிடுங்க. இது பார்த்தீங்கன்னா அதிரசம் மாதிரி தான். அதிரசத்துக்கு எந்த அளவுக்கு வந்து நம்ம எடுப்போமோ அதே மாதிரி நீங்கள் அதிரசம் மாதிரி எடுத்து பிளாஸ்டிக் எண்ணெய் பாக்கெட் கவர் இருக்குல்ல அதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து தட்டி அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் தட்டிட்டு அப்படியே டைரெக்டாக எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி எண்ணெயில் போட்டுருங்க. நம்ம வந்து அதிரசம் வீட்டில் எப்படி சுடுறோமோ அதே மெத்தட் தாங்க. ஆனால் இதில் வந்து முட்டை நெய் சேர்க்குறோங்க அதிகமாக. இந்த முட்டையும் நெய்யும் சேர்றது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு வந்து இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. இந்த மாதிரி அதிரசத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து கரண்டி வாங்கி நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்குங்க. இது பார்த்தீங்கன்னா இது முறுக்கு சுற்றுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பலகாரத்துக்கும் ஈஸியாக இருக்கும். அதிரசம் செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி வந்து கடையில் கேட்டு அடித்து நம்ம வந்து வாங்கிக்கணுங்க. வாங்கிட்டு அது பார்த்தீங்கன்னா அப்படியே எண்ணெயில் டைரெக்டாக போட்டு பாருங்கள் இந்த மாதிரி கலர் வர்ற டைமில் நம்ம வந்து எடுத்துடணும். இதோடைய டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க. இது செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பலகாரத்தை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.